இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஷால் சாரோட தோரணை படம் வந்திருக்கும்ல, எங்கள் அண்ணனை தேடி போகிறேன், அண்ணனை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வருவேன், அந்த ஒரு கான்செப்ட். ப்ளஸ் ரெட்ரோ படத்தில் வந்து எங்கேயோ கொஞ்சம் ஒரு மக்கள் வந்து இருப்பாங்க, அந்த மக்களை வந்து காப்பாற்றுறதுக்கு இன்னொரு பையன் வந்து பிறந்து வரும், அவனுக்கு ஒரு மச்சம் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, அதே மாதிரியான அந்த ஒரு கான்செப்டையும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ லிட்ரலாக இந்த படம் பார்க்கும்போது ஒரு மோஸ்ட்டாக ஒரு 80% வந்து அந்த ரெட்ரோவோட வாடை வந்து பயங்கரமாக வந்து அடிக்குது. இதில் மாறின ஒரே விஷயம் என்னென்னா, அந்த அண்ணன் தம்பி கான்செப்ட் அது ரெட்ரோ படத்தில் இருக்காது, இந்த படத்தில் வந்து இந்த ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. ஸோ நமக்கு பார்க்கும்போது அந்த ரெட்ரோ படம் ரீசெண்டாக தான் பார்த்தோம் அப்படின்றதுனால என்னடா இது ரெட்ரோ படத்தையே அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்கன்ற மாதிரி தோணுது. எந்த அளவுக்கு இது ரெட்ரோட வாடை அடிக்குது அப்படின்னா, ஹீரோ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பிறப்பார். அதே தான் இந்த படத்துலையும் ஹீரோ வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்து அவருக்கு இந்த ஒரு டேட்டு வந்து இருக்கும். அவர் எதர்ச்சியாக வந்து ஏதோ ஒரு கான்செப்டில் வந்து திருப்பி இந்த மலைவாழ் மக்கள் வந்து மீட் பண்ணுவார். அவருக்கும் இவங்களுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு இனிஷியலாக தெரியாது. பட் கடைசியாக இவங்க எல்லாரையும் காப்பாற்ற போகிறது அந்த ஒரு பர்சனை தான் இருப்பார் அப்படின்ற கான்செப்ட் வந்து பயங்கர கோர் அப்படியே தூக்கி வந்து இங்கே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது ஏன்டா ரெட்ரோ படமே இங்கே எங்கள் ஆடியன்ஸுக்கு வந்து செட் ஆகலை, நீங்கள் இந்த படத்தை அதுவும் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு எடுத்த ஒரு படத்தை வந்து தமிழ் டப் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்களே, இது எப்படி எங்கள் ஆடியன்ஸ் வந்து ஒத்துப்பாங்கன்ற மாதிரி தான் அது இருந்தது.